வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் கேட்ட ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 2024 சிஜிஎல் எக்ஸாமில் கேட்ட ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கொஸ்டினை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அதோட சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் வேர்ப் எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கூட என்ன ஆட் பண்ணுவோம், பை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னது, ப்ரொனவுன் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஆட்டு ப்ரொனவுனை என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். யூ இருந்துன்னா யூன்னே தான் இருக்கும். ஐ இருந்துன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், மீன்னு சேஞ்ச் பண்ணுவோம். வி இருந்துன்னா எப்படி அஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். ப்ரொனவுன்ஸோட ரூல்ஸில் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து டென்ஸ் மாடல்ஸ் இந்த கிராமர்ல எல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும், எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவாக பாசிவாக சேஞ்ச் பண்ணணும். அந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து என்னது இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், select the option that expresses the given sentence in passive voice. தந்திருக்கக்கூடிய சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் எழுத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, இஷிகா saw the tiger in the forest. இஷிகா saw the tiger in the forest. இந்த saw வந்து என்னது, past tense. saw வந்து என்னது, past tense. past tenseல இப்போ இருக்கும்போது நம்ம இதை பாசிவாக மாற்றும் போது எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வாஸ் இல்லைன்னா வேர் இருக்கும், ப்ளஸ் வெர்ப் எப்படி இருக்கும், தேர்ட் ஃபார்மில் இருக்கும், பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இருக்கும், வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, தேர்ட் ஃபார்ம் வெர்பு பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். இஷிகா saw the tiger in the forest. அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வாஸ் இல்லைன்னா வேர், அப்புறம் வெர்பு என்னது தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். த டைகர், அப்புறம் வெர்பு இங்கே என்னது சேஞ்ச் பண்ணக்கூடியது கொடுக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன் எப்படி இருக்குது, டைகர் வாஸ், ஒரே ஒரு டைகர் ஆனனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் என்னது சீன் யூஸ் பண்ணியிருக்கோம், பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். த டைகர் வாஸ் சீன் பை இஷிகா இன் த ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், select the option that expresses the given sentence in passive voice. தந்திருக்கக்கூடிய சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ண கேட்டிருக்காங்க. த ஸ்கூல் வில் ஹேர் நியூ டீச்சர்ஸ். த ஸ்கூல் வில் ஹேர் நியூ டீச்சர்ஸ். வில் வந்து எப்படி, வில் வந்தாலே என்னதான் ஃபியூச்சர் டென்ஸ். வில் வந்தனாலே என்னது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஈஸி தான். சப்ஜெக்ட், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் வில் இருக்கும், ப்ளஸ் என்ன ஆட் பண்ணுவோம்னா பி ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் பி. வேர்ப் வந்து தேர்ட் ஃபார்மில் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றும் போது ஃபியூச்சர் இருந்துன்னா வில்லுக்கு கூட என்ன ஆட் பண்ணியிருக்கணும், பி ஆட் பண்ணியிருப்போம். நியூ டீச்சர்ஸ் வில் அதே பேட்டர்னில் தான் இருக்குது, ராங். நெக்ஸ்ட்டு, த ஸ்கூல் வில் பி ஹையரிங். வேர்பு வில் பி யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ப் எப்படி தேர்ட் ஃபார்மில் கேட்டிருக்காங்க, அப்போ இதுவும் என்னது ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன், நியூ டீச்சர்ஸ் ஆர் ஹேட். ஆர் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர். கொஸ்டின் என்ன தந்திருக்காங்க, ஃபியூச்சர். அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. நியூ டீச்சர்ஸ் வில் பி ஹேட், தேர்ட் ஃபார்ம் வேர்பு பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், select the option that expresses the following sentence in passive voice. Ravi will play the match. என்னது, Ravi will play the match. சேம் பேட்டர்ன், செகண்ட் கொஸ்டினோட அதே சேம் பேட்டர்ன். ஃபியூச்சரில் இருந்திருந்தாலே என்னென்ன மாற்றோம், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்மில் இருக்கும், ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ரவி வில் பிளே த மேட்ச். ரவி வில் பிளே த மேட்ச். அப்போ த மேட்ச் ஈஸ் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து என்னது ராங். நெக்ஸ்ட், த மேட்ச் வில் ஹவ் பீன் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு தான் ஹவ் பீன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கு, த மேட்ச் வில் பி பிளேயிங் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது, இதுவுமே என்னது ராங். வேர்ப் எப்படி தான் இருக்கணும், தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இப்போ த மேட்ச் வில் பி பிளே எப்படி தேர்ட் ஃபார்ம் பிளேட் பை ரவி. ஆப்ஷன் டி. Next question,
Select the option that expresses the given sentence in passive voice. Each candidate was making tall promises. Each candidate was making tall promises. இங்க எப்படி இருக்கு? Was making ing ஃபார்ம்ல இருக்கு. was வந்துனால என்னது? past tense. ing இருந்தாலே என்னது? continuous tense. past continuous tenseல இருக்கு. past continuous tenseல இருக்கும்போது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா passive voiceல மாத்தும்போது subject was or were plus being plus எப்படி இருக்கும் verb third formல இருக்கும் plus by plus object subject was or were இருக்கும் plus being plus were 3 plus by plus என்னது object இங்க tall promises were promises plural அதனால were யூஸ் பண்ணியிருக்காங்க being யூஸ் பண்ணியிருக்காங்க third form made யூஸ் பண்ணியிருக்காங்க by each candidate option A correct ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க ஆர் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆப்ஷன் சி எப்படி வில் பி எங்கே தான் ஃபியூச்சருக்கு தான் அதுவுமே ராங் அடுத்து ஆர் பீயிங் அதுவுமே எங்கே தான் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட் அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் passive voice they are organizing a concert for charity ஆர் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸ் ஐஎன்டி ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருக்கனால என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன ஃபார்மில் இருக்குது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது சப்ஜெக்டிவ் எப்படி யூஸ் பண்ணலாம் சப்ஜெக்ட் இருக்கும் ஆம் ஈசார் இருக்கும் சப்ஜெக்டிவ் கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு என்ன இருக்கும் ஆம் ஈசார் இருக்கும் ப்ளஸ் பீயிங் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வேர்பு தேர்ட் ஃபார்மில் இருக்கும் ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஏ கன்சர்ட் ஒன்றே ஒன்று தான் மீன் பண்ணுது அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் ஈஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதே இது ப்ளூரலாக இருந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணலாம் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம் பீயிங் நெக்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் தேர்ட் ஃபார்ம் ஆர்கனைஸ் அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது ஆர்கனைஸ்ட் பை தே எப்படி சேஞ்ச் ஆகும் ஆப்ஜெக்ட் தெம்மா சேஞ்ச் ஆகும் ஃபார் சேரிட்டி ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் தே ஆர் ஆர்கனைசிங்னு இருக்குது ஆர் ஆர்கனைசிங் என்னது ராங் ஆர் பீயிங் ஆர்கனைஸ்டுன்னு வராது இதுவுமே எனது ராங் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் passive voice select the option that expresses the given sentence in passive voice Inuit did not greet her என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க Inuit did not greet her இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ் சென்ஸில் இருக்குது இது எப்படி கொடுத்துருக்காங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் ஆனால் எப்படி இருக்குது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது சிம்பிள் பாஸ்ட்டு நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கும்போது சப்ஜெக்ட் இருக்கும் வாஸ் ஆர் வேர் இதே பேட்டர்ன் தான் நெகட்டிவ்ல இருக்கனால என்ன யூஸ் பண்ணுவோம் நாட் ப்ளஸ் என்னது தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் என்னது பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் subject was or were plus not plus என்னது third form plus by plus object இங்க என்ன கொடுத்திருக்காங்க she was not going னு கொடுத்திருக்காங்க third form என்னது வராது இங்க ing ஃபார்ம்ல இருக்கு she was not going to be greeted by Inuit இருக்கு next she was not at all எப்படி யூஸ் பண்ண மாட்டோம் எப்படி யூஸ் பண்ணுவோம் she was not third form என்னது greeted third form greeted by Inuit she was not greeted by Inuit option C தான் என்னது correct answer next select the option that expresses the given sentence in passive voice தந்திருக்கக்கூடிய சென்டென்ஸ் எதுல போட சொல்லியிருக்காங்க passive voiceல மாத்த சொல்லியிருக்காங்க the tutor was not teaching the student the tutor was not teaching the student option A என்ன கொடுத்திருக்காங்க the student was teaching the tutor option A என்ன கொடுத்திருக்காங்க the student was teaching the tutor next இது வந்து the tutor was இதுவுமே வந்து எப்படி தான் இருக்கு நெகட்டிவ்ல இருக்கு பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஐஎன்ஜி இருக்கனால என்னதான் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்ல நாட் வந்திருக்கப்போ என்னது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு அதாவது சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் வாஸ் இல்லைன்னா வேர் இருக்கும் ப்ளஸ் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க பீயிங் ப்ளஸ் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க பீயிங் நெக்ஸ்ட் வெர்பு எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்மில் இருக்கும்
ப்ளஸ் என்னது பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு கூட வாஸ் இல்லைனா வேர் ஆட் பண்ணி பீயிங் ஆட் பண்ணி வெர்பு எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் என்னது பை ஆட் பண்ணி ஆப்ஜெக்ட் இருக்கும். த ஸ்டூடெண்ட் வாஸ் டீச்சிங் த டியூட்டர். இது வந்து ராங் ஆப்ஷன். எப்பவுமே என்னது பீயிங் யூஸ் பண்ணணும் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. நெக்ஸ்ட் த ஸ்டூடெண்ட் வாஸ் நாட். இங்கேயுமே என்னது பீயிங் யூஸ் பண்ணலை. இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் நாட் பீயிங் தாட். டீச்சோட தேர்ட் ஃபார்ம் என்னது தாட் கொடுத்துருக்காங்க பை த டியூட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் நாட் பீயிங் டீச்சிங்னு கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஜி வராது, தேர்ட் ஃபார்ம் தான் என்னது யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நீங்கள் அந்த பேட்டர்ன் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா பாஸ்ட்லேருந்து எப்படி வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றணும்னு அந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா டென்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. ஏன்னா கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே எப்படி தான் ரிப்பீட்டடாக ஒரே ஃபார்மேட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டென்ஸு மாடல்ஸு டபிள்யூஹெச் கொஸ்டின் இந்த 3 டாப்பிக்குமே எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி அது படிச்சிருந்தாலே எனது ரொம்ப ஈஸியாக இருக்கும். He was given a reward for his contribution by the governor. He was given a reward for his contribution by the governor. என்ன சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் டென்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க பேசிவில் கொடுத்துருக்காங்க. கொஷினே எப்படி இருக்குது பாஸ்ட் டென்ஸில் பேசிவில் இருக்குது. நீ இதை நம்மகிட்ட எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஆக்டிவ் வாய்ஸில். இவ்வளோ நேரம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு. இனி இங்கே சேஞ்ச் பண்ணும்போது ஆக்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு வந்து செகண்ட் ஃபார்மில் இருக்கும், கூட என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் த கவர்னர் ரிவார்டட் ஹிம். அதுவுமே என்னது ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க த கவர்னர் கேவ் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட். ஆப்ஷன் 4 என்னது பை கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்னது ஆக்டிவ்ல தான் எழுதணும். ஆக்டிவ் வாய்ஸில் எழுதும்போது பை என்னது யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் they are building a new hospital in the city. They are building a new hospital in the city. எப்படி இருக்கு present continuous tenseல இருக்கு. எந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க present continuous tenseல கொடுத்துருக்காங்க. presentல continuous tenseல இருக்கும்போது எப்படி மாற்றணும்னா subject is or am plus being plus verb எத்தனாவது ஃபார்மில் இருக்கும் தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டில் ஈஸ் ஆர் ஆம், அப்புறம் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்ப் வந்து தேர்ட் ஃபார்ம், ப்ளஸ் பை ப்ளஸ் என்னது ஆப்ஜெக்ட். தே ஆர் பில்டிங் ஏ நியூ ஹாஸ்பிட்டல் இன் த சிட்டி. அப்போ அதை சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா ஏ நியூ ஹாஸ்பிட்டல் ஈஸ் ஆர் ஆம் தான் வந்து என்னது யூஸ் பண்ணணும். நீங்கள் வாஸ் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ராங். நெக்ஸ்ட்டு ஹேஸ் பீன் எல்லாம் எங்கே தான் யூஸ் பண்ணுவோம் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன தான் கேட்டிருக்காங்க வெறும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பி ஆப்ஷன் என்னது ராங். நெக்ஸ்ட் வில் பி எங்கே தான் யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் டென்ஸுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம் வில் பி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ ஏ நியூ ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ஈஸ் ப்ளஸ் என்னது இந்த பேட்டர்னில் இருக்க பீயிங் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஃபார்ம் பில்ட் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்த சிட்டி பை தான் தே வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு தம்மா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் த ஹோம்ஒர்க் மஸ்ட் பி டன் பை யூ. எப்படி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் த ஹோம்ஒர்க் மஸ்ட் பி டன் பை யூ. இங்கே இந்த மஸ்ட்னு உள்ளது என்னது மாடல்ஸ். மஸ்ட்னு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மாடல்ஸ் கிராமர் யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. மாடல் வேர்டு இருந்துன்னா நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுதும்போது பி கூட ஆட் பண்ணுவோம். மாடல்ஸில் எப்படி எழுதுவாங்க கொஸ்டின் வரும்போது இப்படி இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும், மஸ்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் இனி இதை பேசிவ்ல எழுதும்போது மாடல்ஸ் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் இருக்கும்,
மஸ்ட்டுக்கு கூட என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, பி யூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்பு தேர்ட் ஃபார்மில் இருக்கும். பை ப்ளஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட். இங்கே நமக்கு பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் எழுதும்போது சப்ஜெக்ட்டுக்கு கூட மஸ்ட்டு வெர்பும் ஆப்ஜெக்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹாவே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்னதான் கேட்டிருக்காங்க, மஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. இங்கே டூ வராது, ஏன்னா இங்கே மஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். வில் இங்கே என்னது ஃபியூச்சரே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனும் ராங். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, யூ மஸ்ட். சப்ஜெக்ட் யூ கொடுத்துருக்காங்க, மஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது கொடுத்துரு, வெர்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். டூ டன் நமக்கு பாசிவ் வாய்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, த ஹோம்ஒர்க் மஸ்ட் பி டன். டன்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது, டூ த ஹோம்ஒர்க். யூ மஸ்ட் டூ த ஹோம்ஒர்க். அதாவது மாடல்ஸ் கிராமர் இருந்தாலே சப்ஜெக்ட் இருக்கும், மஸ்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். அங்கே சேஞ்ச் பண்ணும்போது தான் என்ன யூஸ் பண்ணுவோம், மஸ்ட் பி. வெர்ப் எப்படி இருக்கும், தேர்ட் ஃபார்ம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹி மஸ்ட் டெலிவர் பீஸா. அதே ப்ரீவியஸில் பார்த்தா அதே கொஸ்டினோட ஃபார்மெட்டு. அப்படி நான் 11th கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மாடல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் எப்படி இருந்து, பேசிவ் வாய்ஸில் இருந்து. ஆனால் இதை நம்ம எப்படி பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாற்றணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், சப்ஜெக்ட் ப்ளஸ் மஸ்ட் பி ப்ளஸ் வேர்ப் என்னது தேர்ட் ஃபார்மாக இருக்கும். பைக்கு கூட என்ன ஆட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். பீஸா ஹேஸ் டு பி. ஹேஸ் வந்து என்னது தப்பு. அங்கேயே நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, மாடல் கிராமர் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிராமர் வேர்டு தான் என்னது, மாடல் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹேவ் டு வந்து என்னது டென்ஸுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இங்கே மஸ்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பீஸா மஸ்ட்டு கூட என்ன ஆட் பண்ணணும், பி ஆட் பண்ணணும். வேர்ப் எப்படி இருக்கணும், தேர்ட் ஃபார்ம். டெலிவர்ட் பை ஆப்ஜெக்ட் என்னது ஹிம். இப்போ பீஸா மஸ்ட் பி டெலிவர்ட் பை ஹிம். ஆப்ஷன் 4 என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி கேனுமே வந்து என்னது ராங். மஸ்ட் கொடுத்துருந்தோன்னா மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். Next, select the option that expresses the given sentence in active voice. A comic play was performed by the comedian. A comic play was performed by the comedian. ஆப்ஷன் இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, was performedல இருக்கு. was perform என்னது past tense. இது எப்படி past tense passive voiceல இருக்கு. past tense எப்படி இருக்கு, passive voiceல இருக்கு. நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி क्वेश्चंस பார்த்தோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் verb எப்படி செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும், பிளஸ் என்னது ஆப்ஜெக்ட். The comedian performs a comic play. Performs நம்ம வந்து எங்க தான் யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாஸ்ட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் the comedian, கரெக்ட். the comedian செகண்ட் பெர்ஃபார்மோட செகண்ட் ஃபார்ம் என்னது, பெர்ஃபார்ம்ட் ஏ காமிக் பிளே. பெர்ஃபார்மன்ஸ்னும் யூஸ் பண்ண மாட்டோம், டூ பெர்ஃபார்ம்னும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட். நெக்ஸ்ட், they have built a new bridge across the river. They have built a new bridge across the river. have வந்தாலே, have வந்து தேர்ட் ஃபார்ம் வந்தாலே என்னது present perfect. have வந்து தேர்ட் ஃபார்ம் வந்தாலே என்னது present perfect. இது இதில் had வந்திருந்துன்னா என்னன்னு சொல்லியிருக்கலாம், past tense யூஸ் பண்ணியிருக்கலாம். இதை passive voiceல எழுதும்போது subject has or have போடலாம், plus been plus verb third form plus by plus என்னது object. subject has இல்லைனா have plus been plus verb வந்து என்னது third formல இருக்கும், plus by plus என்னது object. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, a new bridge, ஒரே ஒரு bridge தான். a new bridge has been, has அது கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, been third form built across the river by object எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தெம்மா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ நியூ பிரிட்ஜ், பை வந்த உடனே ஆட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், ஏ நியூ பிரிட்ஜ் ஹேஸ் புல்ட்ன்னு இருக்கீங்க, என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கணும், ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருப்போம். த ரிவர் ஹேஸ் பீன் புல்ட் ஏ நியூ பிரிட்ஜ், ராங். அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர்.
The teenager the teenager delivered the speech. The teenager delivered the speech. இதை வந்து பாசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் கொடுக்கு, வேர்பு வந்து செகண்ட் ஃபார்மில் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை நம்ம இனி பாசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட்டு கூட என்ன ஆட் பண்ணணும்? வாஸ் இல்லைனா வேர் ஆட் பண்ணணும். ப்ளஸ் வெர்பு எப்படி இருக்கும்? தேர்ட் ஃபார்மில் இருக்கும். பை ப்ளஸ் என்னது? ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டு கூட வாஸ் இல்லைனா வேர் இருக்கும். வேர்பு வந்து தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் என்னது? பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே எப்படி இருக்குது? தி ஸ்பீச் ஹேஸ் பீன் டெலிவர்டுன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ எப்படி இருக்குது? தி ஸ்பீச் ஹேஸ் பீன் டெலிவர்டு. ஹேஸ் பீன் டெலிவர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா யூஸ் பண்ணணும்? வாஸ் இல்லைன்னா வேர். நெக்ஸ்ட் ஈஸ். ஈஸ் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுவுமே என்னது? ராங். நெக்ஸ்ட் த ஸ்பீச் வாஸ் டெலிவர்ட். ஸ்பீச் வாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஃபார்ம், டெலிவரோட தேர்ட் ஃபார்ம் என்னது? டெலிவர்ட் பை த டீனேஜர். இந்த ஆப்ஷன் பீயிங் என்னது? வராது, யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட். நெக்ஸ்ட் the researcher has collected data. Data is being collected by the researcher. Data is being collected by the researcher. Is being னு கொடுத்துருக்கு. அப்போ இது எப்படி கொடுத்துருக்குன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸில் பாசிவ்ல இருக்கு. ப்ரெசண்ட் கண்டினியூஸில் என்ன டென்ஸில் இருக்கு? பாசிவ்ல இருக்கு. அப்போ நம்ம இனி எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ஆக்டிவ்ல சேஞ்ச் பண்ணணும். ஆக்டிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் இருக்கும், ஆம் ஈஸ் ஆர் இருக்கும். வேர்ப் எப்படி இருக்கும்? ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். வேர்ப் எப்படி இருக்கும்? ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே த ரிசர்ச்சர் ஹேஸ் கலெக்டட். ஹேஸ் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்? பர்ஃபெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ ராங். ஆப்ஷன் பி த ரிசர்ச்சர். அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? ரிசர்ச்சர் ஒரே ஒரு ஆள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஈஸ். வேர்ப் எப்படி இருக்கணும்? ஐஎன்ஜி ஃபார்ம். கலெக்டிங் டேட்டா. ஆப்ஷன் பி தான் எனது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹேஸ் பீன் எனது யூஸ் பண்ண மாட்டோம். வில் பி எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் the letter will be delivered by the postman tomorrow. The letter will be delivered by the postman tomorrow. இது என்ன சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க? ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. என்ன டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க? ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் எழுதியிருக்காங்க. இன்னும் நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் எழுதும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்ட்டுக்கு ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கும், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெர்பு வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கும், ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் த போஸ்ட்மேன் டெலிவர்டு. ராங். வில் பி இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக எனக்கு வில் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் வில் ஹேவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் த போஸ்ட்மேன் இருக்குது, வில் யூஸ் பண்ணணும். வில் பி இருக்குது. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? வில். இங்கே வில் பி இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் ராங். த போஸ்ட்மேன் வில் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டெலிவர். டெலிவர்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது? டெலிவர் இருக்குது. த லெட்டர் டுமாரோ ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட். Next, select the option that expresses the following sentence in passive voice. He had cleaned the bathroom. Had cleaned நேரமே சொன்னேன். has to have என்னது? presentக்கு யூஸ் பண்ணுவோம். had plus third form என்னது? past perfect. had plus third form என்னது? past perfect. past perfectக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்ட் இருக்கும், passive voiceல எழுதும்போது had இருக்கும், been இருக்கும், verb வந்து தேர்ட் ஃபார்மில் இருக்கும், பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டுக்கு கூட ஹேட் இருக்கும், பீன் இருக்கும், வெர்பு வந்து எப்படி இருக்கும்? தேர்ட் ஃபார்மில் இருக்கும், ப்ளஸ் என்ன ஆட் பண்ணணும்? பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். த பாத்ரூம் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த பாத்ரூம் ஹேஸ் கிளீன்டு பை ஹிம். ஹேஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். நெக்ஸ்ட் த பாத்ரூம் ஹேட் கிளீன்னு இருக்கு. கொஸ்டின்ல என்னதான் இருக்கு? ஹேட் கிளீன்டு தான் இருக்கு. அப்போ பாசிவ் மாற்றும் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? பீன் யூஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் த பாத்ரூம் ஹேட். கரெக்ட் பேட்டர்ன். த பாத்ரூம் ஹேட் இருக்கு, பீன் யூஸ் பண்ணியிருக்கு,
தேர்ட் ஃபார்ம் கிளைண்ட் யூஸ் பண்ணியிருக்கு. பை ஆப்ஜெக்ட் என்னது ஹீ வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, ஹிம்மா சேஞ்ச் ஆயிருக்கா. சி ஆப்ஷன் தான் என்னது கரெக்ட். இதுவும் என்னது ஹேஸ் பீன் கொடுத்துருக்கு. ஹேஸ் பீன் என்னது ராங். நெக்ஸ்ட் select the option that expresses the following sentence in active voice. The novels of Dickens are being read by Mayank. The novels of Dickens are being read by Mayank. இதுவும் எப்படி தான் இருக்கு, present continuousல இருக்கு. எப்படி இருக்கு, present continuousல passive voiceல இருக்கு. நம்ம இனி இந்த active voice சேஞ்ச் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்னா subject plus am is or plus verb எப்படி இருக்கும், ing ஃபார்ம்ல இருக்கும் plus object. subject plus am is or plus verb வந்து எப்படி இருக்கும், ing ஃபார்ம்ல இருக்கும் plus என்னது object இருக்கும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, மயங்க் is reading the novel of Dickens. மயங்க் என்னது ஒரே ஒரு பர்சன் தான். அப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும், is reading. நெக்ஸ்ட் verb எப்படி இருக்கும், ing is. am is ஆர்ல என்னது is யூஸ் பண்ணியாச்சு. verb எப்படி தான் இருக்கும், ing ஃபார்ம்ல இருக்கு. reading the novels of Dickens. கரெக்ட். has been வந்து என்னது யூஸ் பண்ண மாட்டோம். has been எங்க தான் யூஸ் பண்ணுவோம், present perfect. was had எங்க தான் யூஸ் பண்ணுவோம், past tense. இங்க என்ன தான் கொடுத்துருக்காங்க, present continuous. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் the cashier had finished the assigned task on time. The cashier had finished the assigned task on time. had finished நம்ம எங்க தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா past perfectக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், had finished. past tenseல perfectா ஒரு விஷயம் முடிஞ்சிருந்தனா தான் என்ன யூஸ் பண்ணுவோம், had plus வந்து என்னது யூஸ் பண்ணுவோம், third form யூஸ் பண்ணுவோம். இதை passive voice எழுத எப்படி மாற்றுவோம், subject had been அப்புறம் கொடுத்துருக்க V3 form verb by plus object. subject plus had plus been, verb வந்து third form plus by plus என்னது object. the assigned task is finished வராது. is finished வந்து யூஸ் பண்ண மாட்டோம். present continuousக்கு தான் யூஸ் பண்ணுவோம். past இனி present tenseக்கு தான் வந்து என்னது has been யூஸ் பண்ணுவோம். pastனாலே என்ன தான் யூஸ் பண்ணுவோம், had தான் யூஸ் பண்ணுவோம். past perfectக்கு என்னது was யூஸ் பண்ண மாட்டோம். என்ன தான் யூஸ் பண்ணுவோம், had. the assigned task had been finished, third form வந்து finished by the cashier on time. option C. next a famous company conducted the workshop for its customers. a famous company conducted the workshop for its customers. இது எப்படி எந்த டென்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா past tenseல கொடுத்துருக்காங்க. எந்த டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க, past tenseல கொடுத்துருக்காங்க. இனி இதை மாற்றும் போது சப்ஜெக்ட் இருக்கும், வாஸ்ல நான் வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. verb எப்படி இருக்கும், தேர்ட் ஃபார்ம்ல பை பிளஸ் என்ன ஆட் பண்ணணும், ஆப்ஜெக்ட். the workshop were conducted by a famous company for its customers. இது வந்து என்னது wrong. the workshop were conducted wrong. next the workshop had been conducted. past tenseக்கு வந்து என்ன யூஸ் பண்ண மாட்டோம், had been யூஸ் பண்ண மாட்டோம். the workshop ஒரே ஒரு workshop தான். அப்போ என்ன தான் யூஸ் பண்ணணும், was. the workshop was conducted, is conducted-ம் pastக்கு யூஸ் பண்ண மாட்டோம். the workshop was conducted by a famous company for its customers. option C. next select the option that expresses the given sentence in active voice. by whom was grammar taught to you. by whom was grammar taught to you. இது எப்படி இருக்கு, ஒரு WH question format. என்ன format, WH question formatல இருக்குது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா by whom வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா who ஒன்று சேஞ்ச் ஆகும். who இருந்தனா அந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகும், by whomனு சேஞ்ச் ஆகும். எப்படி, சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் என்னது verb வந்து செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும், அப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்ஜெக்ட் இருக்கும், கொஷின். இதை மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா பேசிவில் மாற்றும் போது சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் verb இருக்கும், செகண்ட் ஃபார்ம் verb யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஜெக்ட் வந்து என்னது
யூஸ் பண்ணியிருக்காங்க. பை ஹூம் வாஸ் கிராமர் டாட் டு யூ எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க? டிட் ஹீன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹூ ஹேட் நோ. பை ஹூம் எப்படி தான் ஸ்டார்ட் ஆகும்னு ஹூன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஹூ அடுத்தப்புறம் என்னது வேர்பு வந்து தாட். டீச் கூட செகண்ட் ஃபார்ம் என்னது டாட். வேர்பு வந்து என்னது செகண்ட் ஃபார்ம். வேர்பு வந்து செகண்ட் ஃபார்மில் தான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஹூ அப்புறம் செகண்ட் ஃபார்ம் வேர்பு டீச் அப்புறம் இந்த ஆப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹூ தாட் யூ கிராமர். அது அங்கே ஏற்கனவே என்னதில் பேசிவ்ல இருக்குது. அப்போ இங்கேருந்து எப்படி மாற்றணும்? ஆக்டிவ்ல மாற்றுவோம். பை ஹூம் வாஸ் கிராமர் தாட் டு யூன்னு இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸில் போடும்போது ஹூ தாட் யூ கிராமர். Next, the secretary, the letter was being typed. Next question another. The letter was being typed by the secretary when the phone rang. The letter was being typed by the secretary. Was being எல்லாம் வந்திருந்தாலே என்ன? was வந்திருந்தாலே என்னதான்? பாஸ்ட் கண்டினியூஸ். வாஸ் வந்திருந்தாலே என்னதான்? பாஸ்ட் கண்டினியூஸ். அதுவும் இது எப்படி இருக்கு? பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அப்போ இதை ஆக்டிவ் சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் இருக்கலாம், வாஸ் ஆர் வேர் இருக்கும், ப்ளஸ் வேர்ப் எப்படி இருக்கும்? ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும், ப்ளஸ் என்னது இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்கும். த செக்ரட்டரி வில் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. அப்போ இது வந்து ராங். நெக்ஸ்ட் டைப்ஸ் இந்த பேட்டர்னுமே ராங். த செக்ரட்டரி கரெக்டு. நெக்ஸ்ட் என்னது? பாஸ்ட்ன்றதுனால ஈஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். த செக்ரட்டரி ஒரே ஒரு செக்ரட்டரி வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்ப் எப்படி? ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட். த செக்ரட்டரி வாஸ் டைப்பிங் த லெட்டர் when the phone rang. Next question. Select the option that expresses the following sentence in active voice. The car was repaired by the mechanic. The car was repaired by the mechanic. இதுவுமே எப்படி இருக்கு? சிம்பிள் பாஸ்ட்ல. இதுவும் எப்படி இருக்கு? சிம்பிள் பாஸ்ட்ல பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட்ல பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. இதை நீ சேஞ்ச் பண்ணும்போது ஆக்டிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் எப்படி இருக்கும்? செகண்ட் ஃபார்மில் இருக்கும். கூட என்ன யூஸ் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வெர்பு வந்து செகண்ட் ஃபார்ம், கூட என்ன யூஸ் பண்ணணும்? ஆப்ஜெக்ட். த மெக்கானிக் ரிப்பேர்ஸ். த மெக்கானிக் ரிப்பேர்ஸ் வந்து என்னது? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். இனி ஹேஸ் ரிப்பேர்டு எங்கே தான் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஈஸ் ரிப்பேரிங் எங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கணும்? கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் டென்ஸில் கொடுக்கும்போது சப்ஜெக்ட், த மெக்கானிக் சப்ஜெக்ட், செகண்ட் ஃபார்ம் வேர்ப், ரிப்பேரோட செகண்ட் ஃபார்ம் வேர்ப் இந்த ரிப்பேர், ஆப்ஜெக்ட் வந்து என்னது? த கார். த மெக்கானிக் ரிப்பேர்ட் த கார். நெக்ஸ்ட் கொஸ்டின். someone has taken my secret diary. someone has takenனாலே என்னதான்? present perfect. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இதே நீ ஆக்டிவ் வாய்ஸில் எழுதும்போது சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் ஆர் ஹேவ் இருக்கும், ப்ளஸ் பாசிவ் வாய்ஸில் இதை வந்து எதில் எழுத சொல்லியிருக்காங்க? பாசிவ் வாய்ஸில் இந்த சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட்டு ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கும், ப்ளஸ் என்னது? பீன் இருக்கும், ப்ளஸ் வெர்பு எப்படி இருக்கும்? தேர்ட் ஃபார்மில் by plus என்னது? ஆப்ஜெக்ட். by plus ஆப்ஜெக்ட். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் இல்லைனா ஹேவ் இருக்கும், ப்ளஸ் என்ன ஆட் பண்ணணும்? பீன் வந்து ஆட் பண்ணணும். மை சீக்ரெட் டைரி ஹேட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் டென்ஸ். இனி வந்து என்னது? இங்கே ப்ரெசன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். will have been என்னது? ஃபியூச்சர் டென்ஸ். அதுவுமே என்னது? ராங். மை சீக்ரெட் டைரி ஹேஸ் பீன் டேக்கோட என்னது? taken, third form by someone. Option C. Next. We should clean the house regularly. We should clean the house and regularly. இந்த சென்டென்ஸ்மே எப்படி இருக்கு? ஷுட்னுள்ள மாடல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷுட்னுள்ள மாடல் வெர்பு கூட எல்லாமே என்ன யூஸ் பண்ணணும்? பாசிவா மாற்றும் போது பி யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ப்ளஸ்
பி ப்ளஸ் வெர்ப் எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்மில் இருக்கும். பை ப்ளஸ் என்னது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னது ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணுறது. த ஹவுஸ் should have been. should have been வந்து யூஸ் பண்ணக்கூடாது. த ஹவுஸ் should be being should be being வராது. த ஹவுஸ் should be cleaned. ஹவுஸ் ஷுட்டுக்கு கூட என்ன ஆட் பண்ணியிருக்கு பி ஆட் பண்ணியிருக்கு. தேர்ட் ஃபார்ம் verb clean ரெகுலர்லி. பை ஆட் பண்ணியிருக்கு. ஆப்ஜெக்ட் வி எப்படி சேஞ்ச் ஆகும்னா அஸ்ஸா சேஞ்ச் ஆகிரும். வி எப்படி சேஞ்ச் ஆகும் அஸ்ஸா சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது ஷுட் பி கிளீன்னு இருக்கு. verb எப்படி தான் இருக்கணும் தேர்ட் ஃபார்மில். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட். நெக்ஸ்ட் he will give a lecture on personality development. will வந்தாலே என்னதான் சிம்பிள் ஃபியூச்சர். will வந்தாலே என்ன அர்த்தம் சிம்பிள் ஃபியூச்சர். அப்படி இருக்கும்போது சப்ஜெக்ட் இருக்கும் கூட என்னது will be இருக்கும். verb எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் என்னது by ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க லெக்சர் ஆன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். லெக்சர் ஆன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கேன் பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது வில் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் வில் யூஸ் பண்ணியிருக்கணும். வில் யூஸ் பண்ணியிருக்காங்க கீ வில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் வில் பி கூட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது ராங். செகண்ட் ஆப்ஷன் என்னது லெக்சர் வில் பி கண்டென்ட் என்னது கரெக்டாக கொடுக்கல. தேர்ட் ஆப்ஷன் என்னது லெக்சர் ஆன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சப்ஜெக்ட் என்னது லெக்சர் ஆன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். வில் பி கூட தேர்ட் ஃபார்ம் என்னது கிவோட தேர்ட் ஃபார்ம் வந்து கிவன் பை. ஹீ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் ஹிம்னு சேஞ்ச் ஆகும். ஆப்ஷன் நெக்ஸ்ட் இங்கே என்ன ஃபோர்த் ஆப்ஷனில் வில் பி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃபார்ம் கொடுக்காம என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஐஎன்ஜி ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் wrong. Next, the drug peddler was arrested by the narcotics team. The drug peddler was arrested by the narcotics team. இங்கே என்னது was arrested கொடுத்துருக்காங்க. was arrested என்னது was arrested வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸில் இருக்கு. சிம்பிள் பாஸ்டில் எப்படி இருக்கு பேசிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ இதை சப்ஜெக்டில் மாற்றும்போது ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும்போது சப்ஜெக்ட் இருக்கும். வேர்பு வந்து செகண்ட் ஃபார்மில் இருக்கும். கூடவே என்ன ஆட் பண்ணணும் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அப்போ த நர்காட்டிக்ஸ் டீம் வாஸ் அரஸ்டட்னு இருக்குது. இங்கே கொஸ்டின்லேயுமே என்ன தான் கொடுத்துருக்காங்க வாஸ் அரஸ்டட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தான் வேணும் சப்ஜெக்ட் கூட வெர்பு செகண்ட் ஃபார்ம். இங்கே த நர்காட்டிக்ஸ் டீம் அரஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதுவுமே என்னது ராங். The narcotic team has arrested. has வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் present tense. இங்க நம்ம என்னதான் கொடுத்திருக்காங்க past. அப்ப the narcotic team arrested செகண்ட் ஃபார்ம் என்னது arrested the drug peddler. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் select the option that expresses the following sentence in passive voice. Sonam does not like bananas. Sonam does not like பனானாஸ். இது எப்படி இருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இஎஸ் வந்தாலே எப்படி தான் யூஸ் பண்ணுவோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எஸ்ஆர் இஎஸ் வந்து எதுக்கு அர்த்தம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கு நெகட்டிவ்ல இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா சப்ஜெக்ட்டுக்கு கூட ஈஸ் ஆர் இல்லைன்னா ஆம் இருக்கும். ப்ளஸ் என்னது நாட் இருக்கும். ப்ளஸ் V3 இருக்கும். ப்ளஸ் என்னது பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்ஸில் நெகட்டிவ்ல இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம் நாட் யூஸ் பண்ணுவோம். பனானா இஸ் நாட் லைக்டு பை. பனானா வராது பனானாஸ் இருக்கு. பனானாஸ் ஹேவ் நாட் பீன் வராது. ஹேவ் எல்லாம் எங்கே தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். இங்கே பனானாஸ் தான் என்னது சப்ஜெக்டு. ஆர் வந்து என்னது பனானாஸ் ப்ளூரல் இருக்கு நல்லா ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். கூட என்ன யூஸ் பண்ணுவோம் நாட் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்னு வந்திருக்கேன் நான் நாட்டு. லைக்கோட தேர்ட் ஃபார்ம் என்னது லைக்டு பை. அப்புறம் ஆப்ஜெக்ட் என்னது சோனம். சோனமோட நேம் தான் பனானாஸ் ஆர் நாட் லைக்டு பை சோனம். இங்கே ஹேட் நாட்னு இருக்கு. ஹேட் எங்கே தான் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட். ப்ரெசன்டென்ஸ்ல இருக்கனால ப்ரெசன்ட் தான் என்னது யூஸ் பண்ணுவோம். பனானாஸ் ஆர் நாட் லைக்டு பை சோனம்.
Next, the shareholders will elect him a director. The shareholders will elect him a director. எப்படி இருக்கு? சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. எப்படி இருக்கு? சிம்பிள் ஃபியூச்சர்ல. ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்தாலே ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி போன வாட்டி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட்டுக்கு கூட will இருக்கும். வில்லுக்கு கூட என்ன ஆட் பண்ண போறோம்? be ஆட் பண்ணிட்டு verb வந்து தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். by plus என்னது ஆட் பண்ணலாம்? ஆப்ஜெக்ட். he அதுக்கப்புறம் என்னது? will be. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்ம் எலெக்ட், தேர்ட் ஃபார்ம் என்னது? எலெக்டட் அஸ் டைரக்டர் பை, அதுக்கப்புறம் என்னது? த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் என்னது? ஆப்ஜெக்ட். ஹேவ் எலெக்டட் என்னது யூஸ் பண்ண மாட்டோம். ஃபியூச்சருக்கு எலெக்டட் பாசிட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம். ஹி வில் பி எலெக்டட் அஸ் டைரக்டர்ல பேட்டர்ன் வந்து என்னது? கரெக்டா இல்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ரோஹித் டிட் நாட் ஸ்லாப் குணல். ரோஹித் டிட் நாட் ஸ்லாப் குணல். இது எப்படி இருக்கு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டூவோட செகண்ட் ஃபார்ம் என்னது? சிம்பிள். டூவோட செகண்ட் ஃபார்ம் என்னது? டிட். அப்ப இந்த டிட் வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஆனா இது எப்படி இருக்கு? நெகட்டிவ் ஃபார்மேட்ல இருக்கு. எப்படி இருக்கு? நெகட்டிவ் ஃபார்மேட்ல இருக்கு. இதை பாசிவ் வாய்ஸுக்கு எழுதும்போது, இந்த சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்ல எழுதும்போது சப்ஜெக்ட் ஆட் பண்ணி, வாஸ் இல்லைனா வேர் ஆட் பண்ணி, பிளஸ் என்னது? நாட் பிளஸ் verb எத்ராவது ஃபார்ம்ல இருக்கு? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கு. பை கூட என்ன ஆட் பண்ணணும்? ஆப்ஜெக்ட். அதாவது இந்த ரோஹித் டிட் நாட் ஸ்லாப் குணல் கொஸ்டின்ல டிட் வந்து என்னது? செகண்ட் ஃபார்ம் ஆஃப் verb. டூவோட செகண்ட் ஃபார்ம் தான் என்னது? டிட். கூட நாட் யூஸ் பண்ணியிருக்கனால என்னன்னா நெகட்டிவ். நெக்ஸ்ட், குணல் வாஸ் நாட் பீயிங். குணல் வாஸ் நாட் பீயிங். இங்க நம்ம பீயிங்கே என்னது யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட், குணல் ஹேட் நாட் பீன். பாஸ்ட் பெர்ஃபெக்டே இல்லை, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். அப்ப குணல் இங்கே ஹேஸ் வந்து எங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? பாஸ்ட். அப்ப குணல் வாஸ் நாட் ஸ்லாப்டு பை. வாஸ் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லாப்டு, ஸ்லாப்போட தேர்ட் ஃபார்ம் வந்து ஸ்லாப் பை ரோஹித். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The issue has been successfully resolved by the customer team. The issue has been successfully resolved by the customer team. இது எப்படி இருக்குது? present perfectல இருக்கு. கொஸ்டின் எப்படி? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. நம்ம இதை எப்படி மாத்தணும்னா passive வாய்ஸ்ல இருக்கு. இதை நம்ம எப்படி மாத்தணும்? ஆக்டிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது ஹேஸ்ல என்ன? ஹேவ் இருக்கும். அப்புறம் என்னது? verb வந்து தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். பிளஸ் என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்கும். பிளஸ் ஆப்ஜெக்ட். The customer team successfully, the customer care team results யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், the customer care team successfully, the customer care team successfully resolved the issue. இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்க நமக்கு என்ன இருக்கு? பர்ஃபெக்ட் இருக்கு. அப்ப ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் என்னது? யூஸ் பண்ணணும். அடுத்து the issue has, அதுவும் என்னது? ராங். The customer care team has யூஸ் பண்ணியிருக்காங்க successfully. தேர்ட் ஃபார்ம் resolved the issue. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், scientists were conducting experiments on the newly discovered species. Scientists were conducting experiments on the newly discovered species. அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா scientist, 32nd question. The contract was grabbed by the biggest telecom company in India. The contract was grabbed by the biggest telecom company in India. இது எப்படி இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. இதை நம்ம ஆக்டிவ்ல மாற்றும் போது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். verb வந்து செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும். கூட என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் verb செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும். கூட என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட். அப்ப the biggest telecom company in India, அதான் எனக்கு சப்ஜெக்ட். கிராப்ட் என்னது? செகண்ட். கிராபோட செகண்ட் ஃபார்ம் கிராப்ட். ஆப்ஜெக்ட் இருக்கு, the contract. நெக்ஸ்ட், கிராப்ஸ் வந்து என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட். இங்க பாஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான். வில் வந்து என்னது? ஃபியூச்சர். ஹேஸ் கிராப்ட் என்னது? பர்ஃபெக்ட். இதுவுமே ராங். ஆப்ஷன்
ஏதானது கரெக்ட். நெக்ஸ்ட், scientists were conducting experiments on the newly discovered species. Scientists were conducting இருக்கு. were conducting என்னது past continuousல இருக்கு. was லேனா were plus ing என்னது past continuous. இந்த past continuousக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா subject இருக்கும். was லேனா were plus being plus verb எப்படி இருக்கும் third formல இருக்கும் by plus object. சப்ஜெக்டிவ் கூட was இல்லைனா were plus being plus verb எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும் by plus object. இங்க experiments on the newly discovered had been. past continuous என்னது was இல்லைனா were தான் யூஸ் பண்ணிருக்கணும். இனி the has been presentக்கு யூஸ் பண்ணுவோம் wrong. next இங்கேயும் வந்து has been third form present perfectக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்க experiments அப்புறம் என்னது were யூஸ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் என்னது being யூஸ் பண்ணிருக்கு. தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கு. by யூஸ் பண்ணிருக்கு. ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், lovely tunes are composed by Dominica. lovely tunes are composed by Dominica. என்ன ஆப்ஷன் என்ன இதில் கொடுத்துருக்காங்க சிம்பிள் ப்ரெசனன்ஸ்ல இருக்கு. எப்படி இருக்கு lovely tunes are composed by. lovely tunes are composed by இது எப்படி இருக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல எப்படி இருக்குது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. நம்ம இதை ஆக்டிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் இருக்கணும். வேர்புக்கு என்னது ப்ரெசனன்ஸுக்கு வேர்புக்கு கூட எஸ் இல்லைனா இஎஸ் தான் இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும். இங்க டொமினிகா கம்போஸ்ட் செகண்ட் ஃபார்ம் இல்லை பாஸ்ட் ஃபார்ம் இல்லை சிம்பிள் ப்ரெசன்ட். இங்க டொமினிகா நெக்ஸ்ட் என்னது கம்போசர்ஸ். கம்போசர்ஸ் கரெக்ட். லவ்லி டியூன்ஸ் இருக்கணும். இங்க என்ன இருக்கு டியூன்ஸ் லவ்லி இதுவும் ராங். வில் வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர். இங்க டொமினிகா கம்போசர்ஸ் ப்ரெசனன்ஸுக்கு வேர்புக்கு கூட எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் லவ்லி டியூன்ஸ் ஆப்ஷன் டி. Gill scored 3 centuries in Tata IPL 2003. Gill scored 3 centuries in Tata IPL 2003. இது எப்படி இருக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ஸ்கோர்ட் வந்து என்னது செகண்ட் ஃபார்ம். சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும்போது சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ்ல நான் என்ன ஆட் பண்ணணும் வேர் யூஸ் பண்ணணும். பிளஸ் வேர்பு வந்து தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். பை பிளஸ் என்ன ஆட் பண்ணணும் ஆப்ஜெக்ட். இங்க 3 ஹாஸ் பீன் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் பர்ஃபெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே 3 centuries ப்ளூரல் அதனால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கோர்ட் பை இது கரெக்ட். ஹேட் பீன் வந்து பர்ஃபெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். வேர் பீயிங் என்னது பாசிவ்க்கு யூஸ் பண்ணுவோம். வேர் பீயிங் எங்கே தான் பாஸ்ட் கண்டினியூஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் பி. The chef prepares the meal with great care. The chef prepares the meal with great care. இது வந்து என்னது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. எப்படி இருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்து பாசிவ்க்கு மாற்றும் போது சப்ஜெக்ட்டுக்கு கூட ஆம் இல்லைனா ஈஸ் இல்லைனா ஆர் ப்ளஸ் வேர்ப் எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்மில் இருக்கும். பை ப்ளஸ் என்ன யூஸ் பண்ணணும் ஆப்ஜெக்ட். த மீல் வாஸ். வாஸ் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட். வில் பி எங்க ஃபியூச்சர். நெக்ஸ்ட் த மீல் கரெக்ட் ஒரே ஒரு மீல் ஈஸ். வேர்ப் எப்படி தேர்ட் ஃபார்ம் ப்ரிப்பேர்ட் with great care by the chef. இது has been எங்க தான் யூஸ் பண்ணுவோம் perfect tenseக்கு தான் யூஸ் பண்ணுவோம். next, his father's arm was bandaged by the kindness. his father's arm was bandaged. இது வந்து எப்படி இருக்கு past tenseல passivல இருக்கு. அப்போ இதை ஆக்டிவ் மாற்றும் போது சப்ஜெக்ட் கூட verb எப்படி இருக்கும் செகண்ட் இதில் இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் வந்து செகண்ட் ஃபார்ம் ஆப்ஜெக்ட். த கைண்ட்னஸ் ஹேஸ் வந்து எங்கே தான் யூஸ் பண்ணுவோம் பர்ஃபெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்டில் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்டில் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்னது வேர்பு வந்து செகண்ட் ஃபார்ம். இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது எஸ் ஆட் பண்ணி. அப்போ இங்கே செகண்ட் ஃபார்ம் த கைண்ட்னஸ் சப்ஜெக்ட் பேண்டேஜ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், டோன்ட் லெட் டயாலன் ஃபூல் யூ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லெட் கொடுத்துருக்காங்க. லெட் வந்து ஒரு கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா
ஆப்ஷன்லேயும் வந்து என்னது ஆன்சர்லேயும் லெட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா டோன்ட் லெட் ப்ளஸ் என்னது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ப்ளஸ் என்ன யூஸ் பண்ணணும் பி யூஸ் பண்ணணும். வேர்பு தேர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். பை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். இங்கே டோன்ட் லெட் அப்போ யூஸ் பண்ணணும். இங்கே வந்து என்னது யூ தான் வந்து ஆப்ஜெக்ட். அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் யோர் செல்ஃபாக சேஞ்ச் ஆகும். பி ஆட் பண்ணியிருப்போம். ஃபூல் அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது ஃபூல்ட் பை சப்ஜெக்ட் யாரு டயர்டன். இப்போ டோன்ட் லெட் ஆப்ஜெக்ட் வந்து யோர் செல்ஃபாக சேஞ்ச் ஆகும். பி ஆட் பண்ணுவோம். தேர்ட் ஃபார்ம் verb பை சப்ஜெக்ட். டு நாட் எவர் டு நாட் பி ஃபூல் இதெல்லாம் வந்து ராங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் மீனாட்சி could have sent a reply. could have மாடல் வேர்பு could have எல்லாம் வந்திருந்ததுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா could have been சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும் could have been. could have should have எல்லாம் வந்துன்னா should have been சேஞ்ச் பண்ணணும். subject plus could have been plus verb எப்படி இருக்கும் தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும் plus by plus என்னது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். a reply could have be வந்து wrong. a reply could have sent வந்து wrong. could have been sent இதுவுமே வந்து mistake. a reply could have been sent by Meenakshi. Option B. Next. The children have made the box. The children have made the box. Have made another third form. Have plus third form another present perfect. Present perfect. அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா subject plus has இல்லைன்னா have subject plus has இல்லைன்னா have plus been plus verb எப்படி தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். by கூட என்ன ஆட் பண்ணணும் ஆப்ஜெக்ட். by கூட என்ன ஆட் பண்ணிருக்கணும் ஆப்ஜெக்ட். the box is being is வந்து எங்க present continuous tenseக்கு present tense யூஸ் பண்ணும். had past. அப்ப இங்க present perfect என்னதான் யூஸ் பண்ணுவோம் been. the box has been third form வந்து made by the children object. Option D. Next question. Martha made pancakes yesterday. Next question என்னது Martha made pancakes yesterday. அந்த question ஓட எப்படி இருக்குன்னா அது past tenseல இருக்கு. question எப்படி இருக்கு past tenseல second formல இருக்கு. past tenseல இருக்கு. அப்ப சேஞ்ச் பண்ணும்போது subject இருக்கும். wasலனா என்னது where யூஸ் பண்ணுவோம். plus verb வந்து third formல யூஸ் பண்ணுவோம். by plus என்னது object. pancakes வந்து எப்படி இருக்கும் had been வராது. where being யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா where plus என்னதான் third form தான் யூஸ் பண்ணணும். pancakes plural. அப்போ where யூஸ் பண்ணியிருக்கோம் made by Martha yesterday. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் was வராது. pluralனா என்னதான் யூஸ் பண்ணணும் where. next. He wrote an inspiring speech for the event. அதுவுமே எப்படிதான் இருக்கு wrote வந்து என்னது செகண்ட் ஃபார்ம். ரைட்டோட செகண்ட் ஃபார்ம் தான் என்னது wrote. இதுவும் எப்படிதான் இருக்கு past tenseல தான் இருக்கு. அப்போ இதுவும் எப்படிதான் சப்ஜெக்ட் was இல்லைனா where யூஸ் பண்ணணும். ப்ளஸ் என்னது verb வந்து தேர்ட் ஃபார்ம். by ப்ளஸ் என்னது ஆப்ஜெக்ட். அப்போ என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் an inspiring speech was being வந்து என்னது யூஸ் பண்ண கூடாது. was ப்ளஸ் என்ன தான் யூஸ் பண்ணணும் தேர்ட் ஃபார்ம். an inspiring speech was written by him. இங்கே என்னது is written வராது. was இல்லைனா where தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் has been இங்கே தான் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால an inspiring speech was ரைட்டோட தேர்ட் ஃபார்ம் என்னது ரைட் ரோட் ரிட்டன். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட். நெக்ஸ்ட் can you compose an inspiring poem. நெக்ஸ்ட் இது என்னது கொஸ்டின் பேட்டர்ன்ல இருக்குது. can you compose an inspiring poem. இப்படி இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா can plus be plus verb எப்படி இருக்கணும் தேர்ட் ஃபார்ம்ல by plus subject பேட்டர்ன்ல யூஸ் பண்ணணும். can you compose an inspiring poem. can an inspiring poem be composed இருக்கு. இது வந்து என்னது wrong. எப்படி தான் யூஸ் பண்ணணும் by யூஸ் பண்ணணும். an inspiring poem யூஸ் பண்ண கூடாது. can யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது சப்ஜெக்ட் can an inspiring poem. நெக்ஸ்ட் be யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் என்னது composed தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கு.
பை யூஸ் பண்ணியிருக்கு. ஆப்ஜெக்ட் யூக்கு என்னதான் யூ தான். சப்ஜெக்ட் வந்து என்னதான் யூ தான். இப்போ யூ ஆப்ஷன் சி. கேனியன் ஸ்பெல்லிங் இது ராங். Next, where the plants being grafted by the gardener. Where the plants being grafted by the gardener. இது எப்படி இருக்கு? Past continuous tenseல இருக்கு. வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்புறம் இது எப்படி இருக்குது? பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இதை ஆக்டிவாக மாற்றும் போது வாஸ் ஆர் வேற இருக்கும். அப்போ கொஸ்டினில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும். வேர்ப் எப்படி இருக்கும்? ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும் கொஸ்டினில் இருக்கும்போது. இதே இது பாசிவ்ல எழுதும்போது தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ஆக்டிவ்ல எழுதும்போது ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். வாஸ் த கார்டனர். வாஸ் அப்புறம் சப்ஜெக்ட் வந்து த கார்டனர். நெக்ஸ்ட் கிராஃப்டட் எப்படி இருக்கும்? ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். கிராஃப்டிங் த பிளான்ஸ். கிராஃப்டட் இருக்காது. நெக்ஸ்ட் வாஸ் த கார்டனர். த கார்டனர் அதனால தான் என்ன யூஸ் பண்ணிக்கோம்? வாஸ். இது ராங். ஆப்ஷன் ஏ. Next, I have booked an apartment in the new residential colony. Have booked. Present. Have கூட தேர்ட் ஃபார்ம் இருந்தாலே என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நம்ம நிறைய மாடல் பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னது? சப்ஜெக்ட் கூட ஹேஸ் இல்லைனா ஹேவ் ப்ளஸ் என்னது? பீன் இருக்கும். வேர்ப் எப்படி இருக்கும்? தேர்ட் ஃபார்மில் இருக்குது. பை ப்ளஸ் என்னது? ஆப்ஜெக்ட். an apartment have been யூஸ் பண்ண மாட்டோம். அது have been booked by me. have been booked by me இருக்காது. நெக்ஸ்ட் had been யூஸ் பண்ண மாட்டோம். an apartment அதுக்கு கூட என்னது? பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஈஸ் பீன் வராது. கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். an apartment ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அதனால இங்கே an apartment have been வராது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். அது என்னது? have வந்து ப்ளூரல். இங்கே ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ என்ன தான் யூஸ் பண்ணணும்? has been booked by me. ஐ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? me. நெக்ஸ்ட் கொஸ்டின். why didn't she bring her son to my house? why didn't இது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது. why didn't இது வந்து ஒய்க்கு அடுத்து என்னது யூஸ் பண்ணணும்? வாஸ்லன்னா நம்ம வந்து இது வந்து why didn't did வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து என்னது? தேர்ட் ஃபார்ம். வேர்பு வந்து எப்படி இருக்கும்? தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேர்பு தேர்ட் ஃபார்மில் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? பை யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒய் வாஸ் நாட் வாஸ்ன்ட். ஷீ எப்படி சேஞ்ச் ஆகும்? ஹர். டிட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? ஒரே ஒரு ஆளை மீன் பண்ணனால சிங்குலராக சேஞ்ச் ஆகுது. வாஸ் நாட். ஷீ வந்து எப்படி ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்னா ஹெர்ரா சேஞ்ச் ஆகுது. பிரிங் அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? ப்ராட். பை ஹர் டு மை ஹவுஸ். புரிஞ்சுட்டா? ஒய் டிடின் இது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒய் ப்ளஸ் வாஸ் இல்லைனா வேர் யூஸ். பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால வாஸ் இல்லைனா வேர் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து என்னது? வேர்பு வந்து தேர்ட் ஃபார்ம். ப்ளஸ் பை ப்ளஸ் ரிமைனிங் வேர்ட்ஸ். ஒய் வாசன்ட் ஹர். ஷீ வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? ஹர் சன் தேர்ட் ஃபார்ம். பிரிங்கோட தேர்ட் ஃபார்ம் ப்ராட். பை ஹர் டு மை ஹவுஸ். இசன்ட் வாசன்ட் இதெல்லாம் வந்து என்னது? ராங். நெக்ஸ்ட். how have they been ordered by the minister? how have they been ordered by the minister? இதுவுமே என்னது? ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ல எப்படி இருக்கு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது எப்படி இருக்கு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த WH வேர்டு கொஸ்டின் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஹவுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வேர்டு கொடுத்துருக்காங்க. WH வேர்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கும். அப்புறம் வேர்பு வந்து எப்படி இருக்கும்? தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் என்ன யூஸ் பண்ணணும்? ஆப்ஜெக்ட். வெர்பு வந்து தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு? பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஆனால் இதை மாற்றும் போது என்னது? பை யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது ஹவு ஹாவ் த மினிஸ்டர் ஆர்டர்ட் அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஹவு ஹேட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஹேட் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரெசன்ட் அதுக்கு டிட்டும் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஹவு ஹேஸ் த மினிஸ்டர் ஒரே ஒரு மினிஸ்டர் தான். அப்போ எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஹவு ஹேஸ் த மினிஸ்டர் ஆர்டர்ட் தேர்ட் ஃபார்ம் ஆர்டர்ட். தே வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? தெம்மா சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட் எப்படி? தே வந்து தெம்மா சேஞ்ச் ஆகும். அப்புறம் அதுக்கு முன்னாடி வேர்பு வந்து தேர்ட் ஃபார்மில் இருக்குது. சப்ஜெக்ட் யார்? மினிஸ்டர் வந்து சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்க ஹவு யூஸ் பண்ணுறோம். ஹவு ஹேஸ் த மினிஸ்டர் ஆர்டர்ட் தான்.
Next, Deepesh will send Rakesh away to college for certain reasons. இது எப்படி இருக்கு? வில்லில் இருக்கு. வில்லில் இருக்கிறது எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட்டுக்கு கூட வில் இருந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. ஃபியூச்சரில் இருக்கும்போது சப்ஜெக்ட்டுக்கு கூட வில் இருக்கும், ப்ளஸ் பி இருக்கும், ப்ளஸ் வெர்பு தேர்ட் இருக்கும், பை இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே வில் ஹேவ் வராது. வில் இருந்தாலே இல்லை தான். உட் ஹேவ் யூஸ் பண்ண கூடாது, உட் பி யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன தான் கொடுத்துருக்காங்க? வில். வில்லுக்கு கூட என்ன தான் யூஸ் பண்ணணும்? வில் பி. ராகேஷ் வில் பி சென்ட் அவே டு காலேஜ் ஃபார் சர்டன் ரீசன். நெக்ஸ்ட், பை whom? Who invited you to this party? நேரமே பார்த்தோம். who இருந்தனா அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா by whomனு சேஞ்ச் ஆகும். who இருந்தனா எப்படி சேஞ்ச் ஆகும்? by whomனு சேஞ்ச் ஆகும். இது எப்படி? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது was இல்லைன்னா where கூட என்னது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் என்னது தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். கொஸ்டின் ஃபார்மில் இருக்கும்போது ஹூ இருந்தனா பை ஹூம்னு சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் வாஸ் இல்லைனா வேற ஆட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் எழுதணும், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணணும். இங்கே பை ஹூம் யூ ஆர் இன்வைட்டட், இங்கே என்னது வாஸ் இல்லைனா வேர் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இது வந்து ராங். பை ஹூம் ஆர் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குது? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கனால என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஆர் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், பை ஹூம் யூ வேர்னு யூஸ் பண்ண மாட்டோம். என்ன பேட்டர்ன்? பை ஹூம் யாருன்னு கேட்டிருக்கனால என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் வந்து என்னது? யூ யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்ப் வந்து என்னது? தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வைட், இன்வைட்டட். பை ஹூம் வேர் யூ இன்வைட்டட் டு திஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட், the meal was not prepared by us. The meal was not prepared by us. இது எப்படி தான் இருக்கு? the meal was not prepared by us நெகட்டிவ்ல இருக்கு. எந்த மீனிங்ல இருக்கு? நெகட்டிவ். நாட் வந்தனால என்னது? நெகட்டிவ். இது ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதும்போது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், கூட டிட் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் நாட் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ப்ளஸ் என்னது ஆப்ஜெக்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்போ we had not யூஸ் பண்ண மாட்டோம். என்னதான் யூஸ் பண்ணுவோம்? we did not. கொஸ்டின்ல எழுதுவோம். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். we, அப்புறம் did யூஸ் பண்ணணும், கூட என்னது நாட் இருக்கு. ப்ரிப்பேர்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது? ப்ரிப்பேர். அப்போ we did not prepare the meal. ப்ரிப்பேரிங் வந்து ing எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். we did prepare meal. இது வந்து நெகட்டிவ் இருக்கனால என்ன யூஸ் பண்ணணும்? நாட் யூஸ் பண்ணணும். அப்போ டிட்க்கு அடுத்து என்ன வரணும்? நாட். ஆப்ஷன் டி என்னது? ராங். ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.